ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரானி 3 டோர் எஸ்கேப். வாங்க பார்க்கலாம். ஆகாஷ் வேறு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்திருக்கான். ஹெல்ப் பண்ண போகிறானா இல்லை நமக்கு தொந்தரவு பண்ண போகிறானா யாருக்கு தெரியும். சரி வாங்க நம்ம கேம் பிளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வர எல்லா கேமுக்கும் நான் ஆதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன். டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய் அந்த லாக் பீக் இருக்கும், அதை எடுத்து திறந்தால் தான் இந்த டோரே ஓப்பன் ஆகும். திறந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திறந்தாச்சு. இப்போ நம்ம கீழே போய் ஒரு சத்தம் கொடுத்துட்டு மேலே வந்தால் தான் நமக்கு கிளவி கீழே போவாங்க. நம்ம அந்த கேப்பில் மேலே போயிடலாம். வாங்க சத்தம். டே டவரா வாயா கூடா பீன் கூவ ஆரம்பிச்சிட்டான். இப்போ வாங்க நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். அந்த ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அங்கே ஒளிஞ்சிக்கலாம். மறுபடியும் ஒரு சவுண்ட் போட்டுருக்கோம். இங்கே ஒளிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கதை சத்துக்கலாம். எங்கே கிளவி ஆடையை காணோம். கிளம்ப போகிறான். கிளம்பி போயிட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேட் எஸ்கேப் தான் இப்போ நம்ம பண்ண போகிறது. அதனால் அது தேவையானதாக கொடுங்கடா தயவு செஞ்சு. நாங்கள் சீக்கிரமாக எஸ்கேப் முடிச்சுட்டு வீடியோவே ஷார்ட்டாக போடணும். பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும்ல. வாங்க முதல்ல இந்த ட்ராவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போடு, நமக்கு ஃபியூஸ் கிடச்சிருக்கு. இதை கொண்டு போய் முதல்ல மேலே வச்சாகணும். அப்புறமேலு இங்கே ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது. இது எடுத்துகிட்டு போய் ஷெட்டில் வைக்கணும். முதல்ல இந்த ரூமில் லாக் பிக் போட்டு திறந்துடலாம். வாங்க இப்போ மேலே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதுக்கு மேலே போகிறோம்? நம்ம ஃபியூஸை கீழே தானே சொருவி ஆகணும். ஆமாம், வாங்க கீழே சொருவிடலாம். எங்கே சொருவணும்? இங்கே தான் சொருவிடலாம். இப்போ போய் நம்ம மறுபடியும் மேலே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் விடவே மாட்டேங்குது. டே ஏதாச்சும் பண்ணுறா. டே என்னடா நவரவே மாட்டேங்குது. என்னடா ஆச்சு? ஒன்றுமே புரியல. நான் ஜாஸ்டிக் பட்டன் அத்தனை டைம் மூவ் பண்ணுற ஒன்றுமே ஆகலையே. டே 2வே வந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையே, டேட்டா கூட ஆஃபில் தான் இருக்குது. ஹேங்கும் எதுவும் ஆகலை. அப்புறம் ஏன் பிரச்சனை? சரி வாங்க, நம்ம வந்தது அவ்வளோதான். நம்ம டே 2 இப்போ ஆரம்பிச்சிடலாம். வாங்க திறந்துடலாம் கதவை. இப்போ மறுபடியும் அதே தாங்க. கீழே போய் ஒரு சவுண்டு கொடுத்துட்டு நம்ம மேலே வந்துடணும். கிளவி கீழே போனோடனே நம்ம மேலே வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிஞ்ச அளவுக்கு டே 2லேயே எஸ்கேப் பண்ண பார்க்கலாம். ஏன்னா போன வீடியோ மாதிரி டே 4ல் எஸ்கேப் பண்ணால் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு போரிங்காக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த டேவிலே எஸ்கேப் பண்ண பார்க்குறேன். எஸ்கேப் பண்ணாலும் பார்க்கல, பண்ணிடணும் இந்த டேவில். வாங்க பண்ணிடலாம். ஆகாஷ் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை. என்ன இன்னும் யாருமே கிளவி வரா. எங்கடா கிளம்புன ஆளக்கானா? போச்சா? போன கிளவி ரிட்டன் வந்துடுவாளாட்டிருக்குது. இந்த கிளவனா ஆளக்கானாமே. இந்த கிளம் உயிரை வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுவோமா இல்லை போயிடலாமா? என்னடா பண்ணலாம்? ஆகாஷ் போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கிழவன் கையில் வேற கன் இருக்குண்டா. எங்கே இருந்தாலும் சுட்டு தள்ளிடுவான். அதுதான் பிரச்சனை. அதான்டா, பார்த்துட்டா தப்பிக்க வாய்ப்பே இல்லை. போகலாமா வேண்டாமா? அதுதான் என்னோட டவுட்டு. இடையில இந்த மோகினி பிசாசால போன கிளவி ரிட்டன் வந்துட்டாடா ஆகாஷ். என்னடா பார்த்துட்டான்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஒழிஞ்சுக்கலாம். போகிறா. இடையில இந்த மோகினி பிசாசால வேற ஒரு டே போயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் போய் கீழே ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு மேலே வந்து ஒளிஞ்சிக்கலாம். அப்போயாவது 2 பேர் கீழே வரணும். அப்போ தான் நம்ம மேலே போய் பொருளை தேட முடியும். ஒன்றுமே எடுக்கலை, இன்னும் ஃபியூஸ் மட்டும்தான். என்ன ஒரு டே முடிச்சது பத்தலையா? போ சிலிண்டரினா க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போயாவது 2 பேர் வாங்கடா தயவு செஞ்சு. ஃபஸ்ட்டு கிளம்ப வந்தால் கூட கிளம்பி
போச்சுங்க. கிளவி வரா. கிளவா டென்ஷன் பண்ணாதடா. இந்த கிழவனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டென்ஷனே ஆகிறது. எப்போ பார்த்தாலும் போன கிளவி ரிட்டன் வந்துடுவா, ஆனால் அந்த கிழவன் வரமாட்டான். அதுதான் நமக்கு பிரச்சனை. ஸோ இப்போ என்னடா பண்ணலாம்? போயிடலாமா கம்முன்னு? கிளவ வந்துட்டான்டா. அப்பாடா, உயிரை வாங்காமல் ஒரு வழியாக வந்தானே. இப்போ மேலே போவோம். இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல கிச்சனில் ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கும், அங்கே போய் நம்ம தேடிடலாம். இது எதுக்கோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். கிளவி வந்தாங்கன்னா ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும்ல. வாங்க இப்போ கிச்சனில் தேடி பார்க்கலாம் என்னடா இருக்குது. போடுங்க, வெப்பன் கீ கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம இண்டிகோல் எடுத்து கிளவி மண்டையும் செதற விட போடுறோம். வாங்க பத்திரலாம். இப்போ போகிற வழியில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு கல் இருக்க மாதிரி கல் இருக்கு, கல் எடுத்துக்கலாம். இப்போ போகலாம். யாரும் இல்லைல்ல, யாரும் இல்லை. சரி, நம்ம போய் அங்கே தூரத்தில் ஏதோ மினுக்குது, ஒரு கல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஆனால் அந்த கல் எடுக்கிறதுக்குள்ளே சத்தியமாக பயப்படல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா தான் நடித்தேன். சத்தியமாக பயப்படல, சும்மா தான் நடித்தேன். இங்கே ஒரு கல் இருக்குது. ஆமாம், நீ பயப்பட இங்கேருந்து பார்க்குறவனுக்கு தானே தெரியும். இங்கே ஒரு கல் இருக்குது. கிளம்புங்க, யாராவது வராங்களா? இல்லை யாரும் வரல. கிளவி வந்தால் கூட ஓடி பிடிச்சி விளாண்டுடலாம். கிழவன் கையில் கன்று இருக்குமே, பார்க்குற இடமெல்லாம் சுடுவானே. சரி, மனசை தேய்ச்சிக்கிட்டு போவோம். இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குது? அத்தனை நாளில் எஸ்கேப் முடிச்சிட மாட்டோம். நம்மலாம் ப்ரோ பிளேயர். இப்போ இங்கே ஒரு சத்தத்தை போட்டுடலாம், கிளவி வந்துடுவா, அப்புறம் நம்ம உள்ளே போயிடலாம். அதுதான் நம்ம பிளான். இங்கே வேறு பிளாங்க் இருக்குது, அது யூஸ் ஆகுமான்னு தெரில. எதுவுமே கிடைக்கலன்னா கடைசியில் அந்த பிளாங்கை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். கிளவி ஆளுக்கணும். ஒருவேளை அந்த பக்கம் இருந்து வருவாளோ? இல்லை, சான்ஸ் இல்லையே. கிளவி இந்த பக்கத்துலேருந்து தான் வழக்கமாக வருவா. எதுக்கும் அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? ஸோ சரி, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆளுக்கானோம். அப்போ இந்த பக்கம் தான் வருவா, பார்ப்போம். வரா கிளவி வரா. இப்போ நம்ம எதுக்கு இங்கே வெயிட் பண்ணணும்? உள்ளே போய் வெப்பன் எடுத்துடலாம். வெப்பன் எடுத்து இந்த கல்லை வச்சு கிளவி மண்டையை செதற விட்ற ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெப்பன் இருக்கிற ரூமுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரூம் இருக்கும், இங்கே ஏதாவது தேடலான்னு பார்த்தா ஐயோ யாராவது ஃபுட் ஸ்டெப் கேட்குதுங்க, ஒழிஞ்சுக்கும். ஃபுட் ஸ்டெப் நின்றுச்சு. இப்போ போகலாம். முதல்ல வெப்பன் எடுத்துருவோம், இல்லைன்னா இவங்க 2 பேரும் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தா பயமாகவே இருக்குது. வெப்பன் ரூம் வேறு எங்கேன்னு தெரியலையே. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம்லாம் விளையாண்டு. எங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் உடையில தான் கடைசியாக விளையாண்ட அந்த கேம்லாம். இதில் ஆகாஷ் வேறு என்னை கொலாப்ஸ் பண்ணுறான். எங்கடா இருக்கும் வெப்பன் ரூமு? இந்த வழியாக போனால் போகலான்னு நினைக்கிறேன். நீ நினைப்ப ஒருவேளை சுற்றி முற்றி எங்கேயாவது இருக்குமா? எங்கேயும் இருக்காதுடா வெப்பன் ரூம். காக்காயிட்ட என்ன இருக்குன்னு போல பார்த்துட்றான். காக்கா உனக்கு நல்லா கிரியா காயின் எடுத்துக்கிறேமா? இல்லை வேணாம். நம்ம தான் கேட் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். காயின் எடுறா, ஏதாச்சும் வாங்கலாம்டா கடைக்கு போய். தம்பி சிரிப்பு வரல, கம்முன்று. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம். இங்கே எங்கடா வெப்பன் ரூம்? என்னடா பார்க்குற நீ? நான் சரி லிஃப்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுதான் ரொம்ப நாள் ஆகுது. இல்லை, ஜாலியாக தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும். டைம் வேஸ்ட்டு. சீக்கிரமாக வீடியோ முடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறேன். உள்ளே போ, வந்ததும் வந்துட்டா. அழுத்து. ஓடுறா உள்ள. ஓகே, கொஞ்சம் கீழே போ. இப்போ எங்கே இருந்தோ கிளவி பார்த்த மாதிரி சவுண்டு வருது. பயமாகவே இருக்குது. இந்த வெப்பன் கீயை போட்டு உண்டிகோல் எடுத்துடலாமா, இல்லை ஏதாவது பொருள் தேடலாமா? உண்டிகோல் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நமக்கு வேலையே ஆகும். இங்கே பொருள் தேடிட்டு இருந்தால் இவனுங்க 2 பேரும் நம்மளை போட்டு சாவடிச்சு போடுவானுங்க. யாராவது இருக்காங்களா? இல்லை யாரும் இல்லை. தைரியமாக கூலாக கேஷுவலாக போகலாம்.
கிளவி ரூம்ல தான் வெப்பன் இருக்கும், அங்கதான் கிளவனும் யாரும் இல்லை. இதோ இங்கே தான் திறந்துருக்கு ரூமு. போடுங்க. போடு, கிழவன் தூங்குறான். எடுறா அந்த கண்ணை, சாவிட கிழவன். நானும் ஒரு பொறுமைக்கு தான் இருப்பேன். ஆவா நல்லா சோதிக்கிறீங்க என் கிளவி வர. வாமா கிளவி. கிளவி வாயிலே கரெக்டா சுட்ட சமடா. இப்போ இந்த வெப்பன் கீ நமக்கு தேவையில்லை. முதல்ல கன் எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வைப்போம். ஏன்னா கிளைய முடிச்சு கன்று நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. கிழவன் கைக்கு போயிடுச்சு. கத்தம் கத்தம். ஸ்லெண்ட்ரினா வேற டார்ச்சருங்க. டெடி பேர் கிடச்சிதுன்னா பரவாயில்ல, ஆனால் அதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் பண்ணிடுவோம்னு தான் நினைக்கிறேன். கிளவி பாருங்க எப்படி படுத்து கிடக்குறான்னு. ஜென்ரேட்டர் கேபிள் எடுப்போம். ஜென்ரேட்டர் கேபிள் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இதை போய் நம்ம வந்து முதல்ல ஷெட் இருக்கிற ரூம் கிட்ட போட்டு வச்சுருவோம். அங்கேருந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கடா அந்த ஷெட்டு? இங்கே இருக்கு. இது ஒன்று கரெக்டாக உளுந்து தொலைக்க முடியுது வீடியோக்கு. போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயிடலாம். இப்போ போய் நம்ம என்னத்தை எடுக்கணும்? கன்னை எடுக்கணும். என்ன எடுக்கணும்? எதுக்குன்னா நம்ம கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு இது இருக்கும். அதை நம்ம அந்த இதை உடச்சாதான் வந்து நமக்கு உள்ள க்ரோபார் கிடைக்கும். க்ரோபார் வச்சு 2 டப்பா யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் போய் முதல்ல கீழே இருக்கிறத அந்த இதை உடச்சிடலாம். வாங்க. போ நிற்காத, கிளம்பு கிளம்பு, கிளம்பிக்கிட்டே இரு. ஓய் கிளம்பு 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 கிளம்பு. ஜன்னல உள்ள எப்போ நமக்கு போடுங்க. க்ரோபார் கிடச்சிருக்குது. இதை வச்சு இது மூடிடுவோம்லாம் பார்த்து கிளம்பு. கன் எடுத்துருவேன். இந்த க்ரோபார் வச்சு இங்கே ஒரு மேலே ஸ்லெண்ட்ரினா ரூமில் ஒரு டப்பா இருக்கும். அங்கே போய் நம்ம அந்த டப்பாவை உடச்சி பார்த்தோம்னா அங்கே ஏதாவது முக்கியமானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம போய் அந்த ஸ்லெண்ட்ரினா ரூமில் இருக்கிற அந்த டப்பாவை உடச்சி பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல மேலே ஏறிக்கணும். யாரும் இல்லைல்ல, யாரும் இல்லை. கூரை மேலே ஏறிக்கணும். இப்போ வந்து நம்ம போகலாம். இந்த ஸ்லெண்ட்ரினா ரூம் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஒரு இதெல்லாம் விளாண்டு எவ்வளோ நாள் ஆகுது. இப்படி போனாலே வந்துடும்டா. அதுதான் நினைக்கிறேன். ஸ்லெண்ட்ரினா ரூம். சி இது அந்த கிளவி ரூமுங்க. இதாங்க ஸ்லெண்ட்ரினா ரூம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அதனால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா 1 லைக் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன் இல்லை, 2 மோட்டிவேஷன். ஏன்னா ஆதர்ஸ் விளையாடுறான், அவனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து கிராணி 1 எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கோம். அது என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தயவுசெய்து சீவர் எஸ்கேப் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா போடுங்க. இங்கே நமக்கு பிரிட்ஜு கிராங்க் கிடச்சிருக்கு. போடு. இப்போ இந்த பிரிட்ஜு கிராங்க் என்ன பண்ணுறான்? கீழே போட்டு இந்த க்ரோபார் வச்சு இன்னொரு பொட்டி வேறு எடுக்கணும். அது வேறு அங்கே இருக்குது. அதை எடுத்துடலாம். அதுக்கு மேலே க்ரோபார் தேவை. க்ரோபார் எடுத்தாச்சு. அந்த பொட்டியில் எனக்கு தெரிஞ்சு தேங்காய் கிடைக்கும். அதில் செட்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. தேங்காய்க்குள்ளே அப்படிதான் நானும் நினைக்கிறேன். தேங்காய் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. தேங்காய்க்குள்ளே செட்கி இருக்கும். வாங்க போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம குளிச்சு போகிறதுக்கு லிஃப்ட்டில் போகிறது ஈஸியாக தானங்க இருக்குது. 4 ஃப்ளோர் ஆஃப். கிராணி 3ல மட்டும்தான் இந்த மாதிரி லிஃப்ட் ஆப்ஷன் இருக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் பண்ணித்தராங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு சத்தத்தை போட்டால் கிளவி இங்கே வந்துட்டுருப்பா. போயிடலாமா? வாடா போகலாம். போகலாமாடா? போயிடலாம். கிளவி அந்த பக்கம் போயிடுவா. இப்படி வந்தாலும் அந்த பக்கம் தான் வருவா. ஏன்னா அந்த பக்கம் தான் சத்தம். கிளவி இப்போ தான்டா வரா பைத்தியா. அந்த பக்கம் போறாடா.
பேச்சை கேட்டு நான் போயிட்டா கிளவிம்மா. ஹலோ, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? கிளவன் சார். இல்லை. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக கீழே போயிடும். கீழே இன்னொரு குரோபார் டப்பா இருக்குது. அந்த குரோபாருக்குள்ளே என்னென்ன இருக்குமோ தெரியலையே. அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு தேங்காய் இருக்கும். தேங்காய்க்குள்ளே ஷெட்கி இருக்கும். அவ்வளோதான். போடுங்க, டேரெக்டாகவே ஷெட்கி இருக்குது. இதுக்கு எதுக்கு நம்ம தேங்காய்க்குள்ளே போகணும்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கேப் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முக்கால்வாசி இங்கே ஒரு சத்தத்தை போட்டு நம்ம மேலே போய் ஒளிஞ்சுக்குவோம். கிழவனோ கிளவியோ வருவாங்க. எங்கடா யாரையுமே காணோம். கம்முன்னு எந்திரிச்சு போயிடலாமா? ஏன் இல்லடா எனக்கு ஏன் தெரியுமா யாரும் வரல? நம்ம சுட்டம்ல ஒரு கன்னை வச்சு. ஏன்டா அது எப்ப சுட்டோம்? இன்னுமாடா சொல்லி முடிக்க விடுறா. அது பவர் அப்படி. கிளவி நம்மளை பார்த்து நேரம் நடுங்கிட்டு இருப்பாங்க. ஆமா, யாரும் வரல. சரி ஃப்ரெண்ட்ஸ், கிளவி இருக்கா? கிளவி வராடா. எப்பங்க கிளவி போனா? சரி, இப்போ நம்ம எழுந்திரிச்சு போய் கன் அங்கே தான் இருக்குது. சப்போஸ் கிழவனுக்கு வந்தானா கன்னை தூக்கிடுவான். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போய் கன்னை எடுத்துடலாம். போகலாமா? சரி போவோம். போய் நம்ம அப்போ முதல்ல கன்னை எடுக்கணும். கன்னை எடுத்துட்டா இந்த ட்ராப் வேறு கண்ட இடத்துல இருக்கிறது. இதனாலே நமக்கு பாதித்தல்ல. இப்போ நம்ம போய் அந்த சுரங்கம் வழியாக போவோம். வாங்க, இந்த சுரங்கம் வழியாக பார்த்தா எப்படி நம்ம ட்ராப்பில் மாட்டினால கிளவி வந்திருப்பா. இது தள்ளி விட்டுருவோம். சுட்டுற கிளவிய போடு. சாவடி கிளவிய பாருங்களேன். டாக்சர் பண்ண படுறீ கிளவி. இப்போ அந்த கிழவன் கன்ஃபார்ம் வருவான் கிளவியை தேடி. ஆனால் கன்னில் புல்லட் இல்லையே. இங்கே ஏதாச்சும் புல்லட் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் புல்லட் இல்லை. சரி வாங்க, நம்ம கிழவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிழவன் இப்போதைக்கு வருவானா? என்னங்க இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது. இந்த கிழவன் வருவான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆளையே காணோம். சரி கம்முன்னு நம்ம போயிடலாம்னா பார்த்தா கிளவியே மறைஞ்சு போயிட்டாங்க. செத்த கிளவி உயிர் போலச்சிருவாட்டுது கிழவன். கிழவன் வந்திருப்பான். ஏன் என் கிராணியை சுட்டிங்கன்னு? கிழவனோட கால் மாதிரி தெரிஞ்சுதுரோய். கிளவன் போறான்டா. வந்துட்டு போறான்டா. நம்ம தான்டா பார்க்கல. சரி போவோம். நம்ம அங்கே புல்லட் இருக்கான்னு பார்க்க போனோம். கிழவன் விளையா நைஸ். டே சுட்டு பார்க்கலாம். எதுக்குடா சுட்டு வைக்கிற? புல்லட்டே இல்லை சுட்டு வைக்கிறானாமா. இப்போ அந்த செட்கி தூக்கிட்டு மறுபடியும் இப்படி போனோம்னா டபுரு வாயின் சவுண்டு போடுவியான். நம்ம அப்படியே போய் சுரங்கம் வழியாக போய் இல்லை இந்த கிழவன் இப்படி வரமாட்டானே. அவனுக்கிட்ட காது கேட்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டபரா வாயன் இருக்கான்ல அவனை கூவ சொல்லுவோம். அவன் கூன்னு கூவான். கூவுனோடனே என்ன பண்ணுறான், இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் பிளான் ஆஃப் த ப்ரோ பிளேயர். எப்படியா இருந்தாலும் கிளவி வர மாட்டா. அவ்வளோதான் சுட கிளம்ப போயிட்டான். மேலே போவோம். போடா 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 போடா. நம்மளுக்கு பிரிட்ஜுக்கு ஏங்கும் கிடச்சிருச்சு இல்லடா. அவ்வளோதான், எஸ்கேப் முடிக்க போகிறோம். முதல்ல இந்த ஜென்ரேட்டர் கேபிள் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பவர் சப்ளை கொடுத்துட்டு அப்புறம் எஸ்கேப் முடிச்சுட்டு போக வேண்டியது. பயமாக இருக்குதுங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தாலே இங்கே தான் அந்த மோகினி பிசாசு அதிகமாக சுற்றுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி ஜென்ரேட்டர் கேபிள் எடுக்கலாம். மறுசு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. சரி போவோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வழியாக போய் முதல்ல பிரிட்ஜு கிராங்க் எடுக்கணுங்க. லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம மேலே போயிட்டு மேலே தான் பிரிட்ஜுக்குறாங்க. ஆமாண்டா, இங்கே குதிக்காதடா. போவாதடா. வேண்டா, அங்கே போய் அங்கேருந்து குதிச்சாது செம்மையாக இருக்கும். இப்போ பிரிட்ஜுக்குறாங்க நம்ம இங்கே தான் போட்ட மாதிரி ஞாபகம். அங்கே தான் அந்த டேபிளில் தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த பிரிட்ஜுக்குறாங்கி கொண்டு போய் வச்சுட்டு அந்த கேட் கண்ட்ரோலர் இருக்கும்ல, சாப்பு கலரில் ஒரு டப்பா, அதுக்கிட்ட அந்த கேட் கண்ட்ரோலரில் போய் நம்ம அந்த ஒரு பட்டனை ஆன் பண்ணி விட்டு அப்புறம் கேட்டை திறந்து போனோம்னா வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட்டு சீக்கிரமாக கிளவி வரப்போகிறா. வந்துருச்சு. இதோ லிஃப்ட் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக போய் பார்க்கலாம். கிளவி வரல. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போவோம். போயிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதை கொண்டு போய் அந்த இதில் செட் பண்ணி விட்டுறலாம். அடி வாங்காமல் போடா, டே 2லேயே முடிக்க பார்க்கணும். நானும் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். டே 2லேயே முடிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டே 2லேயே முடிக்க போகிறோம் எஸ்கேப்பை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதே நம்ம மேடிக்கு போயிடுவோம். மேலே போயிட்டோம்னா நமக்கு கிளவி கீழே தான்டா போகிற. சரி, நம்ம தான் எஸ்கேப்பே முடிக்க போகிறோம். நல்ல வேலை கிளவி பார்க்கலையேன்னு நினை. இல்லை, கிளவிக்கிட்ட ஒரு பாசமாக ஒரு அடி வாங்கிட்டு வாங்குவனி. இதுதாங்க அந்த கேட் கண்ட்ரோலரு. இதை அழுத்திட்டா கேட் ஓப்பன் ஆயிரும். இப்போ க்ரீன் லைட் எரியுது. போனால் அங்கே தான் கிளவி போகிறான். வாங்க போவோம். அது ஐயோ, இப்போ எங்கே குதிக்கணும்னு வேறு தெரியலையே. இந்த கேம் விளாண்டே ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப நாள் அவ்வளோதாங்க. இனிமேல் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆதர்ஸ் இப்போ வேற இங்கே ஒரு பிளாங்க் இருக்கும், அதை எடுத்து சட்டத்தை போட்டு கிளவி வேலை வச்சுட்டு போகலாமா? ஏன்டா, டே 2லேயே அடி வாங்காமல் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி காக்கா வரட்டுமா? நான் கொத்துறேன். அடுத்த கேமில் பாருவானே அடிச்சு காக்கா பிரியாணி போடுறேன். என்னை கொத்துறதுனால நல்லாவே இருக்க மாட்டேன். சரி, நம்ம இப்போ தப்பிச்சு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். இப்போ கீழே இறங்கியாச்சு. இறங்கி அந்த கேட்டை திறந்துட்டு வெளியே போனால் வேலை முடிஞ்சுது. பார்த்து இறங்குடாங்க, வந்துடாத. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய் அந்த கேட்டை திறந்துட்டோம், வேலை முடிஞ்சுது. வாங்க திறந்துடலாம். திறடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிராணி 3 கேட் எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பாய் பாட்டி, பாய் தாத்தா, பாய் மைண்ட், பாய் கிளவி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.